தன் எல்லையை காத்திட எந்த எல்லைக்கும் போகக்கூடிய இந்திய மாவீரனின் கதை போரஸ் தினமும் இரவு 8 மணிக்கு காண தவறாதீர்கள் உங்கள் தந்தி ஒன் தொலைக்காட்சியில். இந்தியா கூட்டணி ஆட்சிக்கு வந்தால் ராமர் கோவிலுக்கு பாபர் பூட்டை போட்டு விடுவார்கள் என உள்துறை அமைச்சர் அமித்ஷா குற்றம் சாட்டியுள்ளார். உத்தரப்பிரதேச மாநிலம் குஷி நகரின் பகுதியில் நடந்த பிரச்சார கூட்டத்தில் பேசிய அமித்ஷா, மத்தியில் இந்தியா கூட்டணி ஆட்சி அமைந்தால் முதலாவது ஆண்டில் 370 சட்டப்பிரிவு அகற்றப்பட்டதை ரத்து செய்வார்கள், இரண்டாவது ஆண்டில் முத்தலாக் சட்டத்தை மீண்டும் கொண்டு வருவார்கள் என தெரிவித்தார். மூன்றாவது ஆண்டில் PFI அமைப்பின் மீதான தடை ரத்து செய்வார்கள், நான்காவது ஆண்டில் பயங்கரவாதிகளோடு பேச்சுவார்த்தை நடத்துவார்கள் என தெரிவித்த அமித்ஷா, ஐந்தாவது ஆண்டில் ராமர் கோவிலில் பாபரின் பூட்டை போட்டு விடுவார்கள் என குறிப்பிட்டார். ஜூன் 4ஆம் தேதி தேசிய ஜனநாயக கூட்டணியின் வெற்றி உறுதியாகிவிட்டதாக தெரிவித்த அமித்ஷா, அன்றைய தினம் இந்தியா கூட்டணியினர் செய்தியாளர்களை சந்தித்து தங்களது தோல்விக்கு மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்களின் மீது பழி போடுவார்கள் என கூறினார். அந்த தோல்விக்கு மல்லிகார்ஜுன கார்கே மீது பழி போட்டு அவரை பதவியில் இருந்தே தூக்கி விடுவார்கள் எனவும் பேசினார். பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் இந்தியாவில் ஒரு அங்கம், அதனை மீண்டும் மீட்டெடுப்போம் என்றும் அவர் உறுதியளித்தார். காஃபி வித் கடவுள் இனி எல்லா நாளும் இனிய நாளே 3 பக்தி தொடர்கள் எளிய தமிழில் தினமும் காலை 6 மணி முதல் 9 மணி வரை காண தவறாதீர்கள் உங்கள் தந்தி ஒன் தொலைக்காட்சியில்.